நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் செய்கிறதுனால ஜெயிக்கிறது இல்லை, கொஞ்சம் விஷயங்களை சரியாக செய்கிறதுனால ஜெயிக்கிறோம். People who win are not doing more. People who win are doing less. நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை குறைக்கிறது மூலிமா நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லெஸ் திங்ஸ், லெஸ் பீப்புள், லெஸ் ஐடியாஸ், லெஸ் ஆக்டிவிட்டீஸ், லெஸ் டிஸ்ட்ராக்ஷன். இப்போ நம்ம பொருட்களை குறைக்கிறது மூலிமா பை ஹேவிங் லெஸ் திங்ஸ் நமக்கு மீனிங்ஃபுல் திங்ஸ் வந்து லைஃப்பில் அதிகமாகிடுது. ஸோ மீனிங்ஃபுல் வெல்த் கிரியேட் பண்ண முடியுது. வெல்த் ஆஃப் திங்ஸ் நம்மகிட்ட இருக்கும்னு சொல்லலாம். நிறைய பொருட்கள் இல்லாமல் இருந்ததுன்னா எந்த பொருட்கள் வச்சுருக்கோமோ அந்த பொருட்கள் நம்ம வாழ்க்கைக்கு நிறைய மீனிங் ஆட் பண்ணும். லெஸ் பீப்புள், நிறைய மக்கள் இல்லாமல் சரியான மக்கள் கூட நம்ம பழகிறது மூலயமா நம்ம வாழ்க்கைக்கு வேல்யூ ஆட் ஆகுது. லெஸ் ஐடியாஸ், நம்ம பரபரப்பாக எல்லா ஐடியாவையும் போட்டு எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறத விட நம்ம வாழ்க்கைக்கு உண்மையாகவே மீனிங் ஆட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஐடியாவை எடுத்து அதில் ஒர்க் பண்ணலாம். லெஸ் ஆக்டிவிட்டீஸ், நிறைய விஷயம் செய்யணும்னு நினைக்கிறத விட சில விஷயங்களில் ரொம்ப நல்லா செய்யலாம்னு முடிவு எடுக்கலாம். லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்ம டிஸ்ட்ராக்டட் வாழ்க்கையை வாழ்கிறத விட நம்ம ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த வேலையை ரொம்ப ஃபோக்கஸ்டாக செய்யலாம். இப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுறது மூலியமாக நம்ம செய்கிற ஒரு விஷயத்துக்கும் மீனிங் ஆட் ஆகுது. அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையை ஃபோக்கஸ்டாக சரியான இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறது மூலியமாக கிடைக்கிறத விட சில விஷயங்களை நல்லா செய்கிறது மூலியமாக நமக்கு நிறைய விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் கொஞ்ச நாள் முன்னாடி என் வாழ்க்கையிலேருந்து ஒரு 6 விஷயங்களை விட்டு கொடுத்துட்டேன். அப்படி விட்டு கொடுத்தது மூலியமாக என் வாழ்க்கைக்கு நிறைய மீனிங் ஆட் ஆனதை நான் நினைக்கிறேன். இந்த 6 விஷயங்களை நீங்களும் விட்டு கொடுக்க ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். முதல் விஷயம், லிவிங் இன் த ப்ரெசென்ட். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா செய்கிற விஷயம் நமக்காக செய்கிறோமா இல்லை இந்த உலகம் நம்ம செய்கிறத பார்க்கணுன்றதுக்காக செய்கிறோமா அப்படின்றதுல ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க அப்படின்னா அந்த டூர் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்றதுக்காக போகிறீங்களா இல்லை ஃபோட்டோ எடுத்து போட்டால் இன்ஸ்டாகிராமில் நிறைய லைக்ஸ் வரும் அப்படின்றதுக்காக போகிறீங்களா? நிறைய நேரங்களில் நம்ம செய்கிற ஒரு விஷயம் இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு நம்ம செய்கிறோம். அதை விட்டுட்டு நம்ம செய்கிறது நமக்கு பிடிச்சிருக்கு அதனால செய்கிறோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் போன ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 3 கண்ட்ரி விசிட் பண்ணியிருக்கேன். துபாய், கென்யா, இந்தோனேஷியா. ஆனால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் பார்க்க முடியாது. அப்படி போட்டிருந்தா கூட ஒரு ஃபோட்டோ டம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போஸ்ட்டாக போட்டு முடிச்சிருப்பேன். நான் அங்கே என்ஜாய் பண்ண எதுவுமே உங்களுக்கு தெரியாது, தெரியவும் தேவையில்லை. ஏன்னா அந்த டூர் எனக்காக, உங்களுக்காக இல்லை. ஸோ ஐ ஸ்டாப் லெட்டிங் த வேர்ல்டு நோ வாட் ஐ வாஸ் அப் டு. ஐ வாஸ் லிவிங் இன் த ப்ரெசென்ட். இன்ஃபேக்ட் நான் அங்கே நல்லா என்ஜாய் பண்ண நிறைய விஷயத்தை ஃபோட்டோ கூட எடுக்கல. I wanted to live in the present and I started living in the present. As simple as that. ஒரு சூப்பர் சேயிங் இருக்கு. On the way to your work, focus on the way, not the work. நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கே போகிறீங்கன்றதை ரொம்ப யோசிக்கிறத விட போகிற வழியில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பி இன் த ப்ரெசென்ட். ரெண்டாவது, ஐ டர்ன்ட் மை சோஷியல் மீடியா டைம் இன்டூ மீனிங்ஃபுல் கான்டென்ட் கன்சம்ஷன் டைம். சோஷியல் மீடியா டைம்னு சொல்கிறது சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங் டைம்னு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கோம், ஸ்க்ரால் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறதை விட லாங் ஃபார்ம் கான்டென்ட் கன்சியூம் பண்ணால் நம்ம ரொம்ப நாலேஜபிளாக ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு பர்சன் இல்லைங்க, நம்ம கான்டென்ட்டை மட்டும் பார்க்குறோம். ஸோ கான்டென்ட் கன்சம்ஷன் இன் லாங் ஃபார்ம் இஸ் ஈவன் பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ பார்க்குறீங்க. அப்போ 60 நிமிஷத்தில் 60 வீடியோ பார்க்குறீங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களை 60 பீப்புள் கூட கம்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இட் வில் இன்வால்வ் ஜெல்லசி, என்வி, ஃபியர், ஆங்ஸைட்டி, எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸையும் அது கிண்டல் பண்ணி விட்டுறது 1 மணி நேரத்துக்குள்ளேயே. இதே நீங்கள் 2-3 மணி நேரம் ஸ்க்ரால் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்தில் நீங்கள் டிப்ரெஷன்லேயே இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தட்ஸ் த கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் தட் இன்ஸ்டாகிராம் இஸ் கிவிங் யூ. அதை குவிட் பண்ணிவிட்டு கெட் ஆன் லாங் ஃபார்ம் கான்டென்ட். யூடியூப் இஸ் ஒன்லி ஒன் ஃபார்ம் ஆஃப் லாங் ஃபார்ம் கான்டென்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச லாங் ஃபார்ம் கான்டென்ட்லாம் நியூஸ் லெட்டர்ஸ், பிளாக்ஸ், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், புக்ஸ், அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிக்கலாம். இப்போ கன்சியூம் குட் லாங் ஃபார்ம் கான்டென்ட் so that you start focusing more on the content than the person who is creating the content. யார் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்றது irrelevant. அந்த கான்டென்ட் என்ன சொல்லுதுன்றது தான் relevant. So stop social media scrolling and turn that time into content consumption time. மூணாவது, எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தலையில் தூக்கி போட்டுக்கிறத விட find the right people and delegate it. நிறைய நேரங்களில் நிறைய விஷயத்தை நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. Stop saying yes to everything and start saying no. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கீங்க. அடுத்த ஒரு 3 மாதம் ப்ராஜெக்ட், அது நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். நடுவில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து எனக்காக இதை செஞ்சு தர முடியுமான்னு கேட்குறாரு. உங்கள் ஃப்ரெண்டுன்றதுக்காக நீங்கள் எஸ் சொல்லலாம். அதே இது அவர் ஃப்ரெண்டுன்றதுக்காக நீங்கள் நோ கூட சொல்லலாம். ஏன்னா அவர் லைஃப் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு உங்கள் லைஃபும் உங்களுக்கு முக்கியம். ஸோ ஸ்டார்ட் சேயிங் நோ. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஃபைண்ட் ரைட் பீப்புள் அண்ட் ஸ்டார்ட் டெலிகேட்டிங் இட். எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஐசனோவர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பேன். யூ கேன் கோ அஹெட் அண்ட் டேக் லுக் அட் இட். நாலாவது, ஃபாஸ்ட் பேஸ்ட் லிவிங் அப்படின்றத ஸ்லோ பேஸ்ட் லிவிங்னு மாற்றுறது. ஃபாஸ்ட் பேஸ்ட் லிவிங் அப்படின்னா பரபரப்பாக இருக்கிறது. ஆனால் நம்மள நிறைய பேர் பதற்றத்தில் இருப்போம், பரபரப்பாக இருக்க மாட்டோம். ஸோ பை ஸ்லோயிங் டவுன் திங்ஸ் யூ கேன் கெட் திங்ஸ் டன் ஈவன் பெட்டர் தென் டூயிங் இட் ஃபாஸ்ட். நம்ம வேகமாக பண்ணுறதை விட ஸ்லோவாக பண்ணால் அந்த விஷயம் நம்ம நினச்சதை விட நல்லா முடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்லோ டவுன், ஸ்லோ மார்னிங்ஸ், ரொம்ப மெதுவாக பரபரப்பாக கிளம்பாமல் பதற்றமாக கிளம்பாமல் ஸ்லோவாக கிளம்புறது. ஒரு வேலையும்
ஸ்லோவாக அதுக்கான நேரத்தை எடுத்து பண்ணுறது. இது மாதிரி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஸ்லோவாக வேலை பார்த்துருப்போம், ஆனால் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் வரும். நம்ம ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்து ஸ்லோவாக ரிசல்ட்ஸ் வரணுமா, இல்லை ஸ்லோவாக வேலை பார்த்து ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் வரணுமா, இட்ஸ் அப் டு யூ. 5வது, என்கிட்ட இருக்கிற பொருட்களை குறைச்சது. மினிமலிசம் அப்படின்ற கான்செப்டை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நிறைய திங்ஸை என் வாழ்க்கையிலேருந்து வெளியே அனுப்பிட்டேன். அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலை நான் எனக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். இட்ஸ் கால்டு லிவிங் அவுட் ஆஃப் அ பாக்ஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்களில் டிஃப்ரெண்ட் பாக்ஸஸில் போட்டு அந்த பாக்ஸஸ்க்கு நேம் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ், க்ளோத்ஸ், யூட்டிலிட்டிஸ், இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துருங்க. அடுத்த 90 டேஸ்க்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து எடுத்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுற பொருட்களை பாக்ஸ்குள்ளே திருப்பி போடக்கூடாது, திருப்பி வெளியே வச்சிடணும். இது மாதிரி 90 டேஸ்க்கு அது உள்ளேருந்து திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா you will notice that you would have used only 20% of things that you already had. 80% things அந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும். 90 நாள் நீங்கள் அதை யூஸ் பண்ணலன்னா யூஸ்வலாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறதே இல்லைன்னு அர்த்தம். ஸ்டார்ட் டொனேட்டிங், ஸ்டார்ட் கிஃப்டிங், ஸ்டார்ட் த்ரோயிங் இட் அவே. டூ வாட் எவர் யூ வாண்ட், பட் கெட் இட் அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ். இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைச்சிரும். ஸோ லெஸ் திங்ஸ் மோர் ஸ்பேஸ். அந்த நிறைய ஸ்பேஸை திங்ஸ் ஃபில் பண்ணலை அப்படின்னா நல்ல எமோஷன்ஸ் ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ வில் ஹேவ் மோர் ஸ்பேஸ் ஃபார் யுவர் லைஃப் அண்ட் லெஸ் ஸ்பேஸ் ஃபார் யுவர் திங்ஸ். ஸ்டார்ட் கிவிங் திங்ஸ் அவே. 6வது, அவாய்டிங் ஆங்ஸைட்டி பை ப்ராப்பர் பிளானிங். ப்ராப்பர் பிளானிங்னு சொல்கிறப்போ ஹேவிங் அ கேலண்டர்னு எடுத்துக்கலாம். ஐ ஸ்டார்டட் ஹேவிங் அ கேலண்டர் ஃபார் மை செல்ஃப் அண்ட் யூசிங் த கேலண்டர் வெரி வெல் ஃபார் மை செல்ஃப். இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு நான் செய்ய போகிற வேலை இன்னைக்கு நான் பிளான் பண்ண மாட்டேன். நேத்தோ இல்லை அதுக்கு முன்னாடி நல்லா பிளான் ஆயிருக்கும். அப்படி பண்ணுறது மூலியமா நம்ம பதற்றம் இல்லாமல் வேலை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்றது தெரிஞ்சதுன்னா பதற்றம் இருக்காது. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்றதை பிளான் பண்ணணும் அப்படின்னா பதற்றத்திலே இருப்போம். அந்த பதற்றம் மல்டிப்ளை ஆகி ஒரு பாயிண்ட்ல அது ஆங்ஸைட்டியாக போய் நிற்கும். ஒரு ஆங்ஷியஸ் லைஃப் வாழ்றதை விட ஒரு பிளான் லைஃப் வாழ்றது பெட்டர். ஸோ பிளான் யுவர் லைஃப் வெல் இன் அட்வான்ஸ். இதை நிறைய பேர் தப்பாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம பிளான் பண்ணோம்னா லைஃபே ரொபாட்டிக் ஆகிடாதா, ரொம்ப ஆர்டர்லி ஆகிடாதா, வாழ்க்கையோட அழகே ஆர்டர்லியாக இல்லாமல் இருக்கிறது தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்படி ஆர்டர்லியாக இல்லாமல் ஆங்ஸைட்டிக்குள்ளே போகிறத விட ஆர்டர்லியாக ஆக்கி ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வரது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் முக்கியமா பீஸ் முக்கியமானா எனக்கு பீஸ் தான் முக்கியம். லைஃப் இஸ் வெரி சிம்பிள் until you decide to complicate it. வாழ்க்கையோட மீனிங்கே த்ரைவிங் தான். The nature of life is to thrive. The nature of life is growth. But most of the times you get in the way of growth. So இந்த ஆரையை செய்கிறது மூலயமா you get out of the way so that you can grow in life. அதாவது லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணிக்காம சிம்பிளாகவே வச்சிருந்தோம் அப்படின்னா growth becomes your life's second nature.